அன்னைக்கு ஒரு ஆள் எல்லாம் சிரிக்கிறாங்க, இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்ன சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னேன். இல்லை இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த புரட்டாசி முடியங்குள்ளேயும் உனக்கு அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறகு சாதத்தை பிடுங்குச்சு. நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 4 வருஷம் ஆச்சு சாமி. நீங்கள் முன்னேறணுமா அங்கே போங்க, முன்னேறின இந்த கோயில் போங்க, அங்கே போங்கலாம் சொல்கிறாங்களே, யாராவது வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்களா சார்? அதை செய்வோம். கடுமையாக உழைப்பு மாதிரி அற்புதமான விஷயம். எப்பவுமே பக்கத்தில் இந்த எதிர்மறையாக பேசுகிறால எப்பயுமே நீங்கள் அலோவ் பண்ணாங்க, அவன் நம்ம உற்சாகத்தவே கெடுத்துருவான். நம்ம இப்போ தை மாதம் 1ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், எந்த மண்டபத்தில், அங்கே கல்யாணம் பண்ண முறை அவன் விளங்கியிருக்கான் அப்படின்றான். இந்த படித்தவர்களாம் கீழே உட்கார்ந்து கொண்டு எங்களை பேச விட்டு கைதட்டி ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும். அதற்கே நான் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றியை உங்களுக்கு சொல்லி மகிழ்வு. நான் அடிக்கடி எல்லா மேடும் தவறாமல் சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்க்கை ஒரு வட்டம், நாம் சிரித்தால் என்ன நட்டம். உடனே எந்திரிச்சு பக்கத்தில் தாங்க முட்டம் அப்படின்னு அந்த ஊர் எதுவுமே சொல்கிறபடி நடக்குதா சார்? இப்போ வீட்டு தாழ்வாரத்திலே இருக்கும், அங்கேயே தான் இருக்கும், அதுக்கு பேர் ஓடுன்னு வச்சிருப்பேன். அது என்னைக்காவது ஓடி இருக்கா? கொஞ்சம் கோவப்படாதீங்க. இந்த பேச்சாளர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லும்போது நீங்கள் நல்ல கரகோஷம் கொடுத்து அவங்கள வாழ்த்துங்க, பாராட்டுங்க. நல்ல நகைச்சுவை சொல்லும்போது மகிழ்ச்சியாக கஞ்சத்தனம் இல்லாமல் சரிங்க. சிலர் அப்படியே வந்து கைதட்ட வந்துட்டு நிற்பாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் எல்லாம் சிரிக்கிறாங்க, இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்ன சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னேன். இல்லை இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டார். அதாவது அவர் சிரிக்காட்டி போகிற சிரிக்கிறவனு முறைச்சி பார்க்குறால நாங்கள் என்ன செய்ய முடியும்? நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். புத்தாண்டில் வந்து நம்ம தொடங்கிட்டாலே ஒரு எங்கள் ஊர்லாம் கிராமங்களில் பஞ்சாங்க பார்ப்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படி பார்ப்பாங்க. அதே எவ்வளோ ஒரு அம்மா வந்துச்சு, போய் பஞ்சாயத்தை கொடுத்து சோசியட்டு பார்த்து சொல்லுங்க சாதத்தை இந்த 2026 அவர் பிரட்டினார். ராகுமேடு, சூளமேடு, சுக்கிரமேடு, இடையில பீளமேடு. இந்த வருஷம் உனக்கு நல்ல காரியம் நடக்கணும்னா நீ ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. பட்டக்குன்னு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. என் சொந்த ஊரே அதே சாமி. நான் அங்கே இருந்தேன், 4 மணி பஸ்ஸு கிளம்பி வந்தோம் அப்படின்னு கொண்டாம்மா. கொஞ்சம் திருத்தம் ஆகி போச்சு, எல்லாம் நல்லா இருக்குமா? சரி, கொஞ்சம் சனி பார்வை கம்மியாக இருக்குது, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டால் சரியாயிருந்துச்சு. அது கிடையாதுமா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த புரட்டாசி முடியங்குள்ளேயும் உனக்கு அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறகு சாதத்தை பிடுங்குச்சு. நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 4 வருஷம் ஆச்சு சாமி. இது கிடையாது சார். சார் நீங்கள் முன்னேறணுமா அங்கே போங்க, முன்னேறின இந்த கோயில் போங்க, அங்கே போங்கலாம் சொல்கிறாங்களே, யாராவது வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்களா சார்? அதை செய்வோம். கடுமையாக உழைப்பு மாதிரி அற்புதமான விஷயம். ஆக இந்த புத்தாண்டு 26 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக, பாசிட்டிவாக நேர்மறை எண்ணத்தோடே பேசுவோம் சார். எப்பவுமே பக்கத்தில் இந்த எதிர்மறையாக பேசுகிறால எப்பயுமே நீங்கள் அலோவ் பண்ணாங்க, அவன் நம்ம உற்சாகத்தவே கெடுத்துருவான். நம்ம இப்போ தை மாதம் 1ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், எந்த மண்டபத்தில், அங்கே கல்யாணம் பண்ண முறை அவன் விளங்கியிருக்கான் அப்படின்றான். இப்படியே ஆரம்பிக்கிறாள் பக்கத்தில். அதெல்லாம் இருக்கட்டுமே, நீ வாட்டி பேசிக்கிட்டு இருக்கே, தலைப்பு என்ன அதை சொல்லு. நீங்களாம் குழம்பிடக்கூடாதுன்னா பின்னாடி எழுதி போட்டிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு மறந்துடக்கூடாதுன்றக்காக இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது இந்த 2026 தொடங்கிட்டோம். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புதா அல்லது சட்டையை கிழிக்குதா? இப்படி ஒரு தலைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது நம்ம பட்டிமன்றத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ரசனைக்கு ஏற்ற மாதிரி சார் அப்டேட்டில் வரன்றக்காக தலைப்பில் கொஞ்சம் வார்த்தைகளை சோடிச்சிருக்கும். மற்றபடி இன்றைய தினசரி வாழ்க்கையை மனிதனுக்கு சந்தோஷத்தை தருதா அல்லது சங்கடத்தை தருகிறதா அப்படின்றதான் பொருள். ஆக தினசரி ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போது காலை பொழுது மாலை வரைக்கும் அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கானா, அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிறான்னு பேசுறதுக்கு 4 அருமையான பேச்சாளர்கள், இளைய தலைமுறைக்கு ரொம்ப ஏற்ற பேச்சாளர்கள், சுவைபட பேசுவாங்க. எங்களுக்கும் பிரமாதமான ரசிகர். இப்படி அமைஞ்சிட்டாலே டென்ஷன் கிடையாது. சில இடத்துல அப்படி அமைய மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ பொருளோடு பொறுமையோடு எல்லாமே நிரம்ப படித்தவர்கள். இந்த படித்தவர்களாம் கீழே உட்கார்ந்து கொண்டு எங்களை பேச விட்டு கைதட்டி ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும். அதற்கே நான் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றியை உங்களுக்கு சொல்லி மகிழ்வு. இன்றைய தினசரி வாழ்க்கையை பட்டே கிளப்புது என்று பேசுறதுக்கு வந்திருக்கிறவங்க 2 பேர். எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளானது நம்ம தான், ஆண்கள் தான். சட்டையை கிழிக்கன்னு பார்த்தா உண்மையிலேயே அவருக்கு சட்டை கிழிஞ்சது காலையில்
தச்சிட்டு தான் வந்தார். அவர் ஊர் கும்பகோணம். நிரம்ப இலக்கிய மேடைகளில் கவிதை நயத்தோடு அவர் பேசிய காணொலியெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப ரம்மியமாக இனிமையாக பேசுவார். இந்த மேடைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவராக இருப்பார். கும்பகோணம் தொகுப்பாளராக இருக்கார். நிறையா நிகழ்ச்சிகளுடைய இயக்குனராகவும் இருக்கிறார். இந்த மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுடைய இயக்குனராகவும் இருக்கக்கூடிய கும்பகோணத்தைச் சேர்ந்த கண்ணன் ராவ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அருமையா அதே அணிக்கு இன்னும் வலிமை சேர்ப்பதற்கு எவ்வளோ அழகான இடம் பாருங்க. ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஆள். அவர் கும்பகோணம் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா தேவகோட்டையில் இந்த வளர்ந்து வர்ற பேச்சாளர்கள் ரொம்ப பிரமாதமாக நல்ல கருத்துக்களை நல்ல பொருள்பட நல்ல நகைச்சுவை சொல்லி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி வரக்கூடிய இளைய தலைமுறைக்கான நம்பிக்கை பேச்சாளர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாங்க. ஒரு குரூப்பு மட்டும் தட்டுறீங்க, பின்னாடி ஒரு குரூப்பு அடுத்த நிகழ்ச்சிக்கு தட்டுன்ற மாதிரி அப்படி எட்டி எட்டி பார்க்குறா தட்டுறால. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்த மாதிரி உங்களை நினச்சி. நான் அடிக்கடி எல்லா மேடையும் தவறாமல் சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்க்கை ஒரு வட்டம், நாம் சிரித்தால் என்ன நட்டம். உடனே எந்திரிச்சு பக்கத்தில் தாங்க முட்டம் அப்படின்னு அந்த ஊர் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் சரி, எதுவுமே சொல்கிறபடி நடக்குதா சார்? இப்போ வீட்டு தாழ்வாரத்திலே இருக்கும், அங்கேயே தான் இருக்கும், அதுக்கு பேர் ஓடுன்னு வச்சுருப்பேன். அது என்னைக்காவது ஓடி இருக்கா? கொஞ்சம் கோவப்படாதீங்க,